உங்கள எத்தனை பேர் லாஸ்ட் சாட்டர்டே சண்டேல நடந்த குக் வித் கோமாளி எபிசோட் பாத்தீங்க அப்படின்னு தெரியல. அதுல நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் அவரோட மகாராஜா படத்தை ப்ரமோட் பண்றதுக்காக வந்திருந்தார் ஸ்பெஷல் கெஸ்டாக. அண்ணே எப்படிப்பட்ட நடி அண்ணே, நகைச்சுவையாகவும் நடிப்பாரு, குணச்சித்திரமாகவும் நடிப்பாரு. சோ இந்த வீக்ல பாத்தீங்கன்னா எலிமினேஷன் கிடையாது. சோ ஜாலியா சமைச்சு நம்ம அண்ணனோட என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ நம்ம அண்ணனும் படத்துல நடிச்ச மம்தா, நட்டி, படத்தோட டைரக்டர் எல்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாரு. ஷோ ஃபன்னாவே போச்சு, ஜாலியாவே முடிஞ்சுச்சு. ஆனா இதுல நோட் பண்ண வேண்டிய மேட்டர் ஏகப்பட்டது இருக்குது. கொஞ்சம் சொல்லு பாப்பா. விஜய் சேதுபதி பேசினதாகட்டும், இர்ஃபான் ஜோயாவை அசிங்கப்படுத்தினதாகட்டும், நம்ம அண்ணன் கண்டஸ்டன்ஸ் எல்லாரோடையும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டாரு, ஊட்டியும் விட்டாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபன்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுல நோட்டபிள் திங்ஸா ஒரு சிலதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். சொல்லிரவா சொல்லுங்க. நம்ம சேது அண்ணனை பல படத்துல பார்த்திருக்கிறோம். ஒரு பயங்கரமான வெர்சடைல் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் விடுங்க, ஆன் ஸ்கிரீன் அது ஹீரோவாவோ வில்லனாவோ ரோலுக்கு ஏத்த மாதிரி நடிக்கிறாரு. அது அவரோட நடிப்பு திறமை. அதை அப்படியே ஓரமா வச்சிருவோம். இப்ப பர்சனல் லைஃப்குள்ள வந்தோம்னா இவர் சொன்ன நிறைய விஷயத்தை கேட்டு இவர் மேல இன்னும் மதிப்பு மரியாதையும் ஜாஸ்தி ஆச்சு. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரியல் லைஃப்ல ஒரு லவ் இருக்கும்ல, அதை பத்தி சொல்லுங்க சார் அப்படின்னு மணி கேட்க தன்னோட பாஸ்ட் லைஃபை பத்தி சொல்லியிருப்பாரு. நான் செகண்ட் இயர் காலேஜ் படிச்சிட்டு இருந்தேன். அப்ப 10th படிச்ச ஒரு பொண்ணு மேல எனக்கு ஒரு லவ். ஆனா அந்த பொண்ணுக்கே தெரியாது பாவம். காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு தெரியாது நான் லவ் பண்றேன்னு. பாத்தீங்களா, கவுனி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? ஆனா எதுக்கு அந்த பொண்ணை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, எப்படியும் இப்ப நம்ம காலேஜ் படிக்கிறோம், நம்ம முடிக்கிறப்போ அந்த பொண்ணு முடிச்சிருக்கோம், ஏஜ் டிஃபரன்ஸ்லாம் கரெக்டா இருக்கும் வீட்ல சொல்றதுக்கு அப்படின்லாம் யோசிச்சேன். ஆனா என்ன பண்றது, அந்த பொண்ணு செட் ஆகல. விதியை பாத்தீங்களா. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னோட பொண்டாட்டிக்கும் எனக்கும் 1.5 வயசு டிஃபரன்ஸ். இதுல என்ன இருக்குது, நல்ல விஷயம் தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1.5 வயசு டிஃபரன்ஸ் தான். ஆனா என் ஒய்ஃப் என்னோட 1.5 வயசு பெரியவங்க. லவ் அப்படி வந்து விழுந்து. கவலைப்படாத வடிவேலு, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நம்ம அண்ணனை விட அண்ணி 1.5 வயசு பெரியவங்களாம். அதுக்காக என்ன பண்ண முடியும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துருதா என்ன அப்படின்னு ஏத்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு ரொம்ப கடவுள் பக்தி ஜாஸ்தி. அதையும் தாண்டி என்ன பத்தி சொல்லணும்னா நான் ரொம்ப ஷை டைப். எந்த அளவுக்கு ஷை அப்படின்னா, அந்த ஒரு ஓல்டு காதல் இருக்கு தெரியுமா, 10th படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணையே தூரத்துல இருந்து பார்த்துட்டே மட்டும் தான் இருந்தேன். தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருக்குது இருக்குல்ல, தைரியமே வராது. பலமுறை கண்ணாடியில ரிஹர்சல் பார்த்துருக்கோம். ஆனா கட்சி வரைக்கும் அந்த பொண்ணுக்கே தெரியாது நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்ட்டு. அது ஒரு அழகிய கணக்காலம் இப்படிலாம் தன்னோட கதையை சொல்லிட்டு இருக்காரு. யாருக்கு தான் இருக்காது எக்ஸ் லவ் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா எங்க இவர் மேல மரியாதை ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜோயா இருக்காங்க தெரியுமா, அவங்கள நிறைய பேரு இன்னசென்ட்டா பண்றேன் அப்படின்ற பேர்ல ரொம்ப கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜட்ஜஸும் அவங்க மொக்கையா சமைச்சாலும் இந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்டா இருக்குது, பாக்குறதுக்கே பரிதாபமா இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படியா பாஸ் பண்ண வச்சு மத்த யாரையாவது டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளி விட்டுறாங்க. ரொம்ப பயாஸ்டா இருக்கிறாங்கப்பா இப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஓ, பட் இது அந்த நாய் நினைச்ச மாதிரி தெரியலையே. இந்த ஜோயாவை யாரெல்லாம் கிரிஞ்சுன்னு சொன்னாங்களோ அவங்க வாயாரியே பாவம்ப்பா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்ல வச்சிருச்சு. நல்லா பண்றீங்க, டக்கு டக்குன்னு கட் பண்ற, எல்லாம் பண்ற. இவர் சும்மா கலாய்ச்சி விடுறால யாருமே நம்பல. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இர்ஃபான் அண்ணன். அங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேது அண்ணன் போய் ஜோயா கிட்ட பேசிட்டு இருந்தார். அப்ப அண்ணன் கேட்டாரு, நாமா ஜோயா நீ டைரக்டர்ன்றாங்க பசங்க அப்படியா அப்படின்னு கேட்க, அது நம்ம ஜோயா கதையில என்ன ஊந்துச்சுன்னு தெரியல. ஆமா சார், நான் இப்ப டயட்ல தான் இருக்கிறேன். ஏன்னா நேத்து நைட்டு சாப்பிட்டது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. இல்ல நான் இப்ப ஃபுட் பாய்சன் அடிச்சோம் நேத்து நைட்டு. என்ன இது, நம்ம ஒண்ணு கேட்டா சம்பந்தமே இல்லாம ஏதாவது பேசிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருந்தாரு. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். அப்பதான் சுத்தி இந்த பசங்க சொன்னாங்க, ஏமா நீ டைரக்டரான்னு கேட்டாரு. ஓ டைரக்டரான்னு கேட்டீங்களா, சாரினா அப்படின்னு இந்த பொண்ணு. இல்லம்மா சாரி, அது பரவாயில்ல. ஆனா டைரக்டர் டயட் அப்படின்னு மாத்தி விட்டதே இந்த ரக்ஷன் பீஸ் தான். அதை நீங்களே பாருங்களேன். சொல்லு, எவ்வளவு ஹெல்த்தியா என்ன சாப்பிடுறதுன்னு கேட்டாரு அண்ணா. இப்படி சொன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும், அதான் டயட்டை பத்தி சொல்லிடுச்சே. சரி அதை விடுங்க, நமக்கு எதுக்கு அந்த கதை. அப்பதான் ஜோயா சொன்னாங்க, நான் டைரக்டர் தான் சார், 8 ஷார்ட் பிலிம் பண்ணிருக்கேன் அண்ட் ஒரு ஃபீச்சர் பிலிம் கூட பண்ணிருக்கேன் அப்படின்னு. அதை கேட்டு நம்மள மாதிரி நம்ம அண்ணனும் வியந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த இர்ஃபான் அவர்கள் அந்த பொண்ணு ஆரம்பத்துல பெருமைப்படுத்துற மாதிரி தான் பேசினாரு. ஆமா சார், இந்த பொண்ணா இந்த மாதிரி பண்ணிருக்குன்ற லெவலுக்கு பண்ணிருக்கு சார் அப்படின்னு. ஆனா அடுத்த வாயே, இல்ல சார் பாக்குறதுக்கு பேக்கு மாதிரி இருப்பாளா, இவ போய் இப்பெல்லாம் பண்றாளா அப்படின்றத நம்பவே முடியல சார் அப்படின்றாரு. இல்ல இது பேக்கு மாதிரி இருப்பாளா, அதனால சொல்றேன் சார். என்ன பண்றது, அண்ணன் பாக்குறதுக்கு துபாய் ஷேக் மாதிரி இருக்காரு. அதனாலவோ இன்னும் இந்த பொண்ணை பார்த்து பேக்குன்ட்டாரு. பாவம், என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் பின்னாடி அனுப்பிப்பீங்க. ஆனா இதை பார்த்து நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா? ரீல்ஸ்ல தனியா எடுத்து போட்டு ஒரு சில வார்த்தைகள்லாம் போட்டு வண்டையா கேட்டுட்டு இருக்காங்க. அது உங்கள் பார்வைக்காக. இர்ஃபானுக்கு பெரிய புளுத்தின்னு நினைப்பு, இர்ஃபான் புடுங்கி. ஒண்ணுமே பண்ணாம பிரியங்கா எல்லாம் எவ்வளவு சீன் போடுது. ஜோயா இஸ் வெரி ஹம்பிள். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் இப்படிலாம் கமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இந்த டயலாக் சொல்ல போறதுக்கு முன்னாடி நம்ம சேதன ஒரு கேள்வி கேட்டார். அது என்ன நீங்களே பாருங்க. புள்ளையாது பண்ணிருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்கா. புதுசா தனக்கு மூஞ்சிருக்கானே
அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ அசிங்கப்படுத்திட்டாரே, சோ கிளியரா சொல்லிடுவோம், அப்படி இல்ல சார் இந்த பொண்ணு பாக்குறதுக்கு பேக்கு மாதிரி இருக்குதா அதனால தான் சொன்னேன் அப்படின்னு இவர் சொன்னாரு. மேபி இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம் நம்ம டிடிஎஃப், அவரோட ஆள் தானே அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் ஆஃப் கேமரால என்ன வேணா பேசலாம். ஆனா எத்தனையோ கோடி மக்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல இந்த மாதிரிலாம் சொல்றது கண்டிக்கத்தக்கது அப்படின்றதுதான் உண்மை. மேபி அவர் பெரிய சேனல் வச்சிருக்கலாம், லட்சத்துல சம்பாதிக்கலாம், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணலாம், அவங்களோட உட்காந்து சாப்பிடலாம். ஆனா வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் அப்படின்னு தளபதி சொன்ன மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் இந்த பொண்ணு பெரிய டைரக்டர் ஆச்சுன்னு வச்சுங்க, அன்னைக்கு வந்து இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா மிஸ்டர் இர்ஃபான் அவர்களே அப்படின்றதுதான் மக்களோட கேள்வி. அஃப்கோர்ஸ் நம்மளோட கேள்வியும் தான். இப்படி இர்ஃபான் சொன்னதுக்கு நம்ம அண்ணன் ஒரு கேள்வியும் கேட்டார். இந்த பொண்ணை போய் லூசுன்றீங்க. ஆனா அது அப்படி இல்லனா இவ்ளோ பண்ணிருக்குன்றதே எங்களுக்கு தெரியாது. பாத்தியா அந்த பொண்ணு வெளியே சொல்ல, ஒருவேளை அதை ஷோ ஆஃப் பண்ணியிருந்தா உங்களுக்கான ஸ்பேஸ் கிடைச்சிருக்காது. ஆனா அந்த பொண்ணு உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குது, அப்போ நீங்களும் அந்த பொண்ணுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்ல நம்ம இர்ஃபான் அவர்கள் ஜோயா ஜோயா உன்னதான் புகழ்ந்துட்டு இருக்காரு அண்ணன் அப்படின்னு காதுல ஓத தெரியுது நீ மூடு அப்படின்ட்டாங்க. அப்பதான் நம்ம அண்ணன் ஜோயாவை பார்த்து சொன்னாரு, ஜோயாமா இவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்காத, நீ கரெக்டா தான் இருக்கிற, கரெக்டான விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கிற, அப்படியே போயிட்டே இரு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜோயாக்கு அழுவறதா சிரிக்கிறதா அப்படின்றது தெரியல, அப்படியே சந்தோஷத்தின் உச்சத்துல பறந்துட்டு இருந்தாங்க. No, you don't care about these things. You just keep making films. என்ன மனுஷன். சரி ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விடிவி அவர்கள் விஜய் சேதுபதியை பார்த்து இப்பதான் நீங்க பீசா படத்துல நடிக்க ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 50வது படம்ன்றாங்க, இப்ப பாருங்க பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கீங்க, ஆனா ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்மளால ஒரு டயலாக் சொன்னாரு, அதை நீங்களே கேளுங்க. சார் சொந்த வாழ்க்கை தான் சார் நிறைய நடிக்க வேண்டியது, ஃப்ரேம்ல ரொம்ப ஃப்ரீடம் சார். இந்த டயலாக் கேட்ட உடனே ஆட்டோ மட்டும் இல்லாம லாரி பஸ் காரு ஆம்புலன்ஸ்ல கூட எழுதி ஓட்டலாம் போல இருக்கே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதுலயும் நம்ம ஷெஃப் தாமு இருக்கார் இல்லையா, அவர் கேக்குறாரு இந்த ஷோவை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றப்போ, சார் இதுக்கு முன்னாடி நான் மாஸ்டர் ஷெஃப் அப்படின்னு ஒண்ணு பண்ணேன் அப்படின்னு பேர்லாம் சொல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு ஷோ பண்ணேன் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் ஷெஃப் ரெஃபரன்ஸா கொண்டு வந்தாரு. அதுல என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சீரியஸா பண்ணல, என் கண்டஸ்டன் வந்து அழலாம் கூடாதுன்னு ரொம்ப ஜாகிரதையா இருந்தேன் நானு. அந்த ஷோ சீரியஸான ஒரு ஷோ, என்ன பொறுத்த வரைக்கும் யாரையும் அழ வச்சு நான் பார்க்க மாட்டேன், ஃபன்னா வச்சுப்பேன். ஆனா என்ன பண்றது அந்த ஷோல எப்ப பார்த்தாலும் ஃபீல் பண்ற மாதிரியே இருக்கும், காமெடியே பெருசா இருக்காது. ஆனா இங்க அது இருக்கு. சோ அந்த ஷோல யாரையுமே அழாத அளவுக்கு நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட் தான். ஆமா சேதுனே, மாஸ்டர் செஃப்ல இருந்து வர வேண்டிய பேமெண்ட்லாம் ஃபுல்லா வந்துச்சுல. எஸ் எஸ். அப்போ ஓகே நீங்க பேசுங்க. அடுத்தபடியாக நம்ம கோமாளிஸ் எல்லாமே குடுக்குற ஒரு ஐட்டத்தை கண்ணை மூடி சாப்பிட்டு பார்த்தோ, நக்கி பார்த்தோ, மோந்து பார்த்தோ அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ப்ராடக்ட் எடுத்து டேஸ்ட் பண்ணி அது என்ன அப்படின்னு அவங்க சொல்லணும். இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாங்களா, அப்போ நம்ம தாமு ஷெஃப் பதட்டமாயிட்டாரா என்னன்னு தெரியல, சார் மா இஞ்சியை கொடுத்து என்ன இதுன்னு கேட்கலாமா அப்படின்னு சத்தமா சொல்லிட்டாரு. பாவம் நம்ம ஷெஃப். ஏன் சார் நீங்க சொல்லும் போது சத்தமா சொன்னீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? பாத்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் பயங்கர டேமேஜ். அது என்னன்னா சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்து இது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லி சுனிதா கிட்ட சொன்னாங்க. நம்ம சுனிதாவை சாப்பிட்டு பார்த்துட்டு நான் இதை சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னு ரொம்ப நேரமா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, தவிர்த்து அது என்ன ஐட்டம்னு சொல்லவே இல்லை. அப்புறம் கண்ணில் இருக்கிறத கழட்டி விட்டதுக்கு அப்புறம் ஹே திஸ் இஸ் டாபியோகா அப்படின்னு மரவள்ளி கிழங்கு சொன்னாங்க. இதை பார்த்து நம்ம தாமு அவர்கள் கரெக்ட், சக்கரவள்ளி கிழங்கும் மரவள்ளி கிழங்கும் சிஸ்டர் கன்சர்ன், பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தவங்க, சோ ஒரே ஃபேமிலியில தான் வரும். அதனுடைய சிஸ்டர் கன்சர்ன் தான் அந்த டாபியோகா. நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு பாசிட்டிவா பேசி இவங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா பட் யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்ட்டாரு. இதை பார்த்துட்டு நம்ம சேதன சும்மா இருப்பாரா? ஏதோ அவங்களுக்கு ஃபேவரா சொல்ற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க சார். தனியா கொண்டு போய் வச்சு என்ன கிளின்னு கிழிஞ்ச. ஆனா இப்படி பொம்பளை பிள்ளைய முன்னால என்ன கேவலமா பேசுனீங்க. உங்களுக்கு எனக்கு இருக்க அன்னூன்னிய கட்டாய் போய் என்ன விஜய் சேதுபதி மட்டுமே பத்தி பேசுற, மத்த யாரும் எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதியும் நட்டியையும் கூப்பிட்டு ஜோயா தன்னோட டிஷ்ஷை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு என்ன பேருன்றத மறந்துட்டாங்க. அதுக்கு ஒரே ஒரு பேரை சொல்ல சொன்னா எத்தனை பேரை சொல்றாங்க பாருங்களேன். பட் இதெல்லாம் கூட ஓகே. அப்படியே ஆர்வமா நம்ம ஜோயா பேசிட்டு இருக்கிறப்போ இந்த வயசு பொண்ணுங்க எல்லாம் பசங்கள்ட்ட பேசுறப்போ பசங்க அப்படியே ஆன்னு பாத்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியே நம்ம நட்டி அவர்கள் அப்படியோ அப்படின்ற மாதிரியோ பாத்துட்டு இருந்தாரு. அதுல அவர் வாயை மட்டும் நோட் பண்ணி பாருங்களேன். என்ன அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. சரி இதெல்லாம் தான் லாஸ்ட் வீக்ல நடந்த மிக முக்கியமான சம்பவங்கள். நெக்ஸ்ட் டாப் குக் டூப் குக் பத்தி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கிறோம். உங்களுக்கு அது வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிகாஸ் ரீசன்ட் டைம்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா, அதாவது குக் வித் கோமாளியை விட இன்ட்ரெஸ்டிங்கா அது போயிட்டு இருக்குது. சோ உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அதையும் சிறப்பிச்சிருவோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி வணக்கம்.